ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது டே 9 கிளாஸு. இது சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷாக தான் இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் பண்ணுறக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக மற்றவங்க கூட கண்டிப்பாக பேச முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பேசுங்க. வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது ஏன் நான் ரெகுலராக லேர்ன் வெல் டாக் வெல் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நல்லா கற்றுட்டா தான் நம்ம பேச முடியும் இல்லைங்களா? நல்லா கற்றுக்கணும். நம்ம என்ன ஒரு 2 வாக்கியங்கள் மற்றவங்க நம்ம கூட பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு புரியுது, திருப்பி பதில் சொல்ல முடியல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு திருப்பி பதில் சொல்ல முடிஞ்சாலும் அதில் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே நம்ம ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் பேச முடியும் ஈஸியாக. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் RSN.DHIYA'S சேனல் அண்டு கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். ஆஸ் யூஸ்ஃபுல்லாக பிகினர்ஸ்க்காக நான் கொடுத்துருக்குறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கிளாஸுக்கு போகலாங்களா? ஃபஸ்ட் ஒன், ஏதாவது ஒன்று நம்ம பற்றி பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா அந்த கிராமர் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு லெட்ஸ் நோ அப்படின்னு. இப்போ நம்ம எங்கேயாவது போகும்போது லெட்ஸ் கோ, லெட்ஸ் மூவ், லெட்ஸ் வாக் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியே வாங்க நடக்கலாம், வாங்க அப்படியே மூவ் பண்ணலாம், நடக்கலாம், நகரலாம், போகலாம் அப்படியெல்லாம் சொல்கிறோம். லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி அப்படியெல்லாம் சொல்லுவோம். வாங்க ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய இடங்களில் லெட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சீக்கிரம் சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, அவங்க ஒரே அவசரமாக இருப்பாங்க. சீக்கிரம் சொல்லு, டெல் சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே குழந்தைகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டால் அவங்க பதில் சொல்லாமல் முழிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க சீக்கிரம் சொல்லுன்னு. டெல் சூன், டெல் அப்படின்னா சொல், சூன்னா சீக்கிரம், சீக்கிரம் சொல், டெல் சூன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, பரவாயில்ல அப்படின்னு. ஏதாவது ஒன்று சாரிங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் நம்மளுக்கு சாரி உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படி. பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள். அடுத்தது, அவ்வளவுதான். இன்னும் வேறு ஏதாவது பொருள்கள் எல்லாம் இருக்கா? அவ்வளோதானா அப்படின்னா அவ்வளோதாங்க அப்படின்னா. பேக் பண்ணுறது ஏதாவது இருக்குன்னா அவ்வளவுதானா, தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் ஆல். இப்போ நம்ம கிளாஸே பார்க்குறோன்னா முடிஞ்சிச்சு, தட்ஸ் ஆல் அப்படின்னு கடைசியில் சொல்லுவோம். அவ்வளோதான் அப்படின்னு. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நீ இதுக்கு இப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னு ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈஸியாக அவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது. டெய்லி 10 சென்டென்ஸ், இப்போ 2 வார்த்தை, ஒரு 10 சென்டென்ஸ் கண்டிப்பாக முடியாமல் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக முடியும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் பேசும்போது அவ்வளோதான் இங்கிலீஷ். ஈஸியாக டெய்லி 10ன்னு சொல்லும்போது எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேச முடியும். அடுத்தது பாருங்கள், அடுத்து என்ன, வேறு என்ன, அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட் அப்படி கேட்கும்போது ஈஸியாக சொல்லலாம். வாட் என்ன, அடுத்தது நெக்ஸ்ட்டு. எவ்வளோ ஈஸி. படிப்பறிவே இல்லாதவங்களும் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச முடியும் இல்லைங்களா? அடுத்தது, எனக்கு ஞாபகப்படுத்து. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லியிருப்போம், நம்ம பிஸியாக இருப்போம், அந்த பிஸி ஷெட்யூலில் நம்ம மறந்துடுவோம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு நம்ம மற்றவங்கக்கிட்ட சொல்லுவோம். வீட்லேயே அம்மாக்கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்துங்கம்மா அப்படின்னு. ரிமைண்ட் மீ, ரிமைண்ட் மீ அப்படின்னா எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு ஞாபகப்படுத்திடு. ரிமைண்ட் ஹிம், ரிமைண்ட் ஹிம், ரிமைண்ட் ஹர் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு உனக்கு தெரியும். இப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தெரியாத மாரி கேட்குறியா? உனக்கு தெரியும். யூ நோ. யூ நோ அப்படி. இதே வந்து சாதாரணமா வந்து நம்ம கம்யூனிகேஷன்ல கிராமர் இல்லாம நல்லா ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ணுவோம் இல்லைங்களா? கேஷுவலா அந்த மாரி பேசும்போது, "உனக்கு தெரியுமா? யூ நோ" அப்படி அந்த மாடுலேஷன் மட்டும் தான் யூ நோ அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டினா கேட்குற மாரி. யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். யூ நோ அப்படின்னு சொன்னா உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்க. அந்த 2டே வார்த்தை அந்த மாடுலேஷன் மாத்தும்போது, நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாவும், இன்ட்ரோகேட்டிவாவும் மாத்தலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா சாதாரண வாக்கியங்கள். இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கேள்வி வாக்கியங்கள், வினா வாக்கியம். அந்த 2மே அந்த மாடுலேஷன்ல மாத்தலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதனால என்ன? ஸோ வாட்? ஸோ வாட்? எவ்வளோ ஈஸி பாருங்க. அதனால் அப்படின்னா ஸோ. வாட்னா என்ன? ஸோ வாட்? அதனால என்ன? இப்போ நான் கேட்கலான்னு நெனச்சேன். நீங்களே கொண்டு வந்து குடுத்துட்டீங்க. அதனால என்ன? நான் வரலான்னு நெனச்சேன். நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படிம்பா. அதனால என்ன? பரவால்ல. ஸோ வாட்? அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இருக்கலாம் அப்படின்னா மேபி, மேபி. அந்த மாதிரி அவங்க இப்படி நெனச்சுட்டாங்க போல. அவங்க நாளைக்கு லீவு வரமாட்டாங்க. இருந்தாலும் இருக்கலாம்னு சொல்றேன் இல்லைங்களா? டவுட்டா சொல்லும்போது தான் இந்த இருக்கலாம், லாம் அப்படின்னு வந்தாலே டவுட். அப்படி இருக்குன்னு நம்ம கன்ஃபார்மா தெரியல. இருக்கலான்னு தான் சொல்றோம். அதனால மேபி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. எங்காவது நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, ரெடி ஆகுன்னு சொல்றோம் இல்லைங்களா? தயாராகு, கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது கெட் ரெடி, கெட் ரெடி அப்படி சொல்லலாம். கிளம்பு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம். டைம் ஆயிடுச்சு, டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? டைம்ஸ் அப் அப்படின்னா நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கவனமா இரு அப்படின்னா, ஏதாவது ஒரு குக்கிங் சமையல் பண்ணும்போதோ, ஏதாவது ரோட்ல நடந்து போகும்போது கவனமா இருக்கணும். சமையல் செய்யும்போது சூடான பொருள்களை ஹேண்டில் பண்ணுறது, ஷார்ப்பான இருக்கக்கூடியது, நெருப்பு கிட்ட போறது, கரண்ட்ல வேலை செய்யும்போது, இதெல்லாம் வந்து கவனமா இருன்னு சொல்லும்போது, டேக் கேர், டேக் கேர். யாராவது வந்துட்டு நம்ம கிளம்பி வீட்லேருந்து கிளம்பி போகிறாங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? டேக் கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோனெல்லாம் பேசி முடிச்சுட்டு வைக்கும்போது, டேக் கேர் அப்படின்னு சொல்கிறதும் வழக்கமா இருக்கும் சில பேர்த்துக்கு இல்லைங்களா? அடுத்தது, யாருக்கு தெரியும்? இப்படி ஆயிருச்சே, இப்படி நடந்துருச்சே, அப்படியா? அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கும்போது, யாருக்கு தெரியும்? அப்படின்னா, ஹூ நோஸ்? ஹூ நோஸ்? அப்படின்னு ஒரு மாரி ஒரு அலட்சியமா சொல்லும்போது, அப்படி சொல்லலாம். ஹூ நோஸ்? அப்படின்னு. அதே ஒரு கொஸ்டினா கேட்கும்போது, ஹூ நோஸ்? ஹூ நோஸ்? யாருக்கு தெரியும்? இது உங்கள யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ்? அப்படின்னு சொல்லிட்டு, அமாங் யூ அப்படின்னா, உங்கள யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என்ன இல்ல? அப்படி என்ன என்ன இல்ல? உங்கிட்ட எல்லா நாலேட்ஜ் இருக்கு. வாட் நாட்? என்ன இல்ல? எல்லாம் இல்ல நம்ம வீட்ல எல்லா பொருளுமே இருக்கு. அப்படி சொல்லும்போது, என்ன இல்ல? இந்த கடையில என்ன இல்ல? எல்லாமே கடைக்குள்ள போனா எல்லாமே வாங்கிட்டு வந்துரலாம். வீட்டுக்கு தேவையான அத்தனை திங்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன இல்ல? எல்லாமே இருக்குன்னு. வாட் நாட்? வாட் நாட்? அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏன் கூடாது? ஒய் நாட்? ஏன் நான் நான் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். நீ போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு. ஏன் கூடாது? நான் பண்ணக்கூடாதா? ஒய் நாட்? ஒய் நாட்? அப்படின்னு கேட்கலாம். ஏன் கூடாதுங்கிறதுக்கு நாட். நெக்ஸ்ட்டு நிமிர்ந்து உட்காரு. சில பேர் உட்காரும்போது நல்லாவே உட்கார மாட்டாங்க. நிமிர்ந்தே உட்கார மாட்டாங்க. அப்படியே கூன் போட்ட மாதிரி உட்காருவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், "நல்லா நிமிர்ந்து உட்காருப்பா" அப்படின்னு. சிட் எரெக்ட், சிட் எரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஃபர்காட், ஐ ஃபர்காட். ஃபர்கெட் அப்படின்னா ப்ரெசண்ட்டு. அதே பாஸ்ட்டில் சொல்லும்போது, ஐ ஃபர்காட் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பட்டினி கிடக்காதே அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிடாம இருக்காத, சாப்பிடுங்க போய், சாப்பிடாம இருக்காதீங்கன்னு. டோன்ட் ஸ்டார்வ், டோன்ட் ஸ்டார்வ் அப்படின்னா ஸ்டார்வ்னா பட்டினி. டோன்ட் ஸ்டார்வ்னா பட்டினி கிடக்காதே அப்படின்னு நெகட்டிவாக சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. இப்போ எனக்கு புரியுதுங்க, ஆனால் வந்து இப்போ முடியாது அப்படிங்கும்போது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் பொசிஷன் எல்லாமே எனக்கு புரியுது. உங்கள் ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு புரியுதுங்க அப்படி. ஐ அண்டர்ஸ்டாண்ட்
அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மற்றவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா நம்ம கேட்குறோம், நம்மளுக்கு புரியுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுது. ஆனால் நம்ம திருப்பி சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைகளை சரியாக ஒரு வாக்கியமாக வரிசைப்படுத்த தெரியல, அதுதான். அப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற இடங்கள்ல இது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஏதாவது சொல்லு, கேட்டுகிட்டே இருக்கிற ஒன்றுமே சொல்லாமல் இருக்க, ஏதாவது சொல்லு, சே சம்திங், சே சம்திங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சிந்தாதே, குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்கும்போது சிந்திகிட்டே குடிப்பாங்க. அந்த மாதிரி பால், தண்ணி இதெல்லாம் சிந்தாத, டோன்ட் ஸ்பில், டோன்ட் ஸ்பில் த வாட்டர், டோன்ட் ஸ்பில் த மில்க், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்பில் அப்படின்னா சிந்துதல், சிந்தாதன்னா டோன்ட் ஸ்பில் அப்படின்னு சொல்லலாம். 2 வார்த்தையில் கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லைங்களா? அடுத்தது, டோன்ட் ஸ்பிட் அப்படின்னா, ஸ்பிட்டுன்னா துப்புறது. இப்போ எச்சில் எல்லாம் குழந்தைங்க துப்பிடுவாங்க. சாப்பிடும்போது காரமாக இருந்தால் அப்படியே அங்கேயே துப்பிடுவாங்க, பிளேட்டில் கீழே. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது டோன்ட் ஸ்பிட், சுட் நாட் ஸ்பிட் அப்படி சொல்லலாம். டோன்ட் ஸ்பிட், துப்பாதே, துப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். பப்ளிக் பிளேஸ்லாம் கூட இது ஒரு நோட்டீஸாக போட்டிருப்பாங்க, டோன்ட் ஸ்பிட் அந்த வால் அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? பார்த்துருக்கலாம் நீங்கள். அடுத்தது, தயங்காதே அப்படின்னா, ஹெசிடேட் அப்படின்னா, ஹெசிடேஷன்னா தயக்கம், ஹெசிடேட்டுங்கிறது வெர்பு. தயங்காதே, தயங்காமல் சொல்லுங்கள், தயங்காதே, என்கிட்ட சொல்கிறக்கு என்னங்க உங்களுக்கு அப்படின்னு. டோன்ட் ஹெசிடேட், டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஆங்கிலம் பேசுகிறது வந்து ஒரு நம்மளுக்கு நம்ம பேசினா மிஸ்டேக் வந்துடுமோ அப்படின்னு ஒரு தயக்கம், அவங்க ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு ஒரு தயக்கம். அப்போ டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டோன்ட் நாக், டோன்ட் நாக் அப்படின்னா தட்டாதே. இப்போ கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க, தட்டாதே, டோன்ட் நாக், அவங்களே திறப்பாங்க, தட்டாதே அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவசரப்படாதே அப்படின்னா டோன்ட் ரஷ், அவசரப்படாதேன்னா டோன்ட் ரஷ் அப்படி சொல்லலாம். இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு, இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜஸ்ட் 2 வார்த்தைகள் இருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்கள். எந்தவித ஹெசிடேஷன் இல்லாமல் நல்லா புரிஞ்சுட்டு ஈஸியாக நீங்கள் நம்பிக்கையோடு பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்கிட்ட. பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் வர வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனாக வரும், பாருங்கள், பலனடையுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.